சொந்த இடம் புங்குடுதீவு. சொந்த இடம் புங்குடுதீவு. அப்புறம் இடம் வந்து வன்னியில இருந்தேன். உங்களுக்கு அந்த அனுபவம் விளங்கையில நல்லா இருக்கும். இது மாப்பிள்ளை புதுசா ஆக்கள் வந்திருக்கேன் எரிகுண்டு பாவிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இடம் இந்த வரைக்குள்ளேயே எரிகுண்டு வந்து எங்களோட இடத்துக்கு கொப்பியில தாரிங்க. சும்மா பாப்பேன் அழகா. அதில் என்ன அழகா பார்க்கல. வடிவா இருக்க அழுத்துக்கள் வந்து காணாமலாக்கப்படுற சம்பவம்ன்றது வந்து கனகாலமாக நடந்திருக்குது. எங்களுக்கு இறுதி நேரம் காணாமலாக்கப்பட்டது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயமா வந்து இருந்திருக்கு. ஆனால் ஆரம்பத்திலேருந்து காணாமல் ஆக்கி கொண்டே இருந்திருக்கிறாங்களே என்ன அறுதலானுகள். ஸ்டார்ட் பண்ணணும். நாங்கள் வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண இல்லையா? அனைத்து உறவுகளுக்குமே எங்களுடைய ஆரிஸ் குட்டியின் நானும் அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறோம். ஆரிஸ் ஒரு பாட்டு ஒன்று பாடி ஆரம்பிப்போமா? அப்பா பாடவா நீ பாடுறியா? சரி பாடு. அந்த பாட்டு வேணாம் பாடு. கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஏதோ என் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சோகராகம் சோகம் தானே. அனைத்து உறவுகளுக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம். இன்றைய தினம் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாவல்குழி என்று சொல்லக்கூடிய இடம். யாழ்ப்பாணம் தான் உண்மையிலே தண்ணியால் பாதிக்கப்பட்டன்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல்குழி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். இங்கே இருந்து ஒருவர் வந்து நீண்ட நாட்களாக இப்போ ஒரு 3-4 தடவை கேட்டிருப்பாங்க உதவின்னு சொல்லி கேட்டு. அப்போ இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து உறுதி செய்திருந்தாங்க ஒரு உண்மையிலேயே கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கணும், ஒரு காவேலுக்கு பார்த்து ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒன்று கொடுக்கலுமெண்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இன்றைய தினம் இங்கே வந்திருக்கிறோம். நிவேதாட 17வது பிறந்த நாள் 27/10/2024 சுவிஸில் இருக்கிற நிவேதான்னு சொல்லக்கூடிய வாட 17வது பிறந்த நாளில் அவைய தாய் தந்தையரால் வந்து தரப்பட்ட நிதியில இருந்து இன்றைய தினம் அந்த உதவியை வந்து வழங்க போகிறோம். நிவேதாக்கு வந்து எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா நீயும் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுடன். பிறந்த நாள் வாக்கு தெரிவிச்சுடன். நிவேதான்ற அக்காவுக்கு பிறந்த நாள் சொல்ல மாட்டீங்களா? அக்கா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிவிடுங்க. அவன் சொல்ல மாட்டானா? எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வழங்க வேண்டிய உதவியை வந்து யார் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்து அவங்கள பற்றி விவரங்களை தெரிஞ்சு கொண்டு உதவியை வந்து வழங்குவோம். சரியா ஐயா? இது வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நாவற்குழி. கைதடி நாவற்குழி வரை கரவட்டி தள்ளி நாவற்குழிக்குள்ள போனோடனே காகம் சொய் என்று பறக்குது பாருங்க. ஏண்டா ஃபுல்லாக காகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஏரியாவில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதில் பெரிய பங்கு உண்மையிலேயே யாழ்ப்பாணம் தானே. எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தை வந்து பார்க்க அது பெரிய அளவில் வழக்கமாக பெய்கிற ஒரு மழை தாக்கத்தில் இருக்கிற ஒரு நிலப்பாடு தான் இருக்குது. ஆனால் அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் இங்கே தான் வந்து கூடுதலான ஒரு பாதிப்பை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரோட்டில் வந்து விரைக்குள்ள வந்து பார்த்து கொண்டு வந்தனால் வெள்ளக்காடாக வந்து இருக்குது. சில வீடுகள் எல்லாம் வந்து எழுது மட்டுவாள் அதுகள் கடந்து வரைக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாகவே இதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ நாவற்குழி என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளே வந்து வந்திருக்கிறோம். இங்கே இருந்து தான் ஒரு 2 முறைக்கு கிட்ட வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பல தடவைகள் வந்து அழைப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தேன். அப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் வச்சு பதிவுகள் வந்து மேற்கொள்ளாத ஒரு காரணத்தால் இங்கே நேரடியாக வந்து பார்த்து தான் உதவி செய்யணும்னு பிறகு இந்த அயலில் உள்ளவர்களை வந்து விசாரித்து பார்க்கக்குள்ள உண்மையிலேயே உதவி தேவையுடைய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்திருக்கிறோம். ஒருக்கா போய் பார்ப்போம் வேறு இடத்த. இதுதான் இப்போ நாங்கள் தேடி வந்திருக்கிற அம்மாட வீடு. ஓ வீட்டுக்காரர் அந்த வீடா? ஓ மாறி வந்துட்டோமா? பிரச்சனை இல்லை, மாறி போயிட்டோம். அம்மா இதான் உங்களோட வீடு? புற என்ன பெரிய வீடு. நாங்க இந்த மைக்கை குழுவுங்க அமர்த்தி கொண்டு. சரி
எவ்வளவு காணியமா இருக்குது நாய் இது ஒண்டா காப்பிரப்பு அடே இல்லை கடினமா இருக்குது அடே அது சும்மா குலைக்கும் ஆக்களை சும்மா தான் குலைக்குதா சும்மா குலைக்கும் ஆக்களை கண்டா இது எவ்வளவு காணியமா ஒண்டா காப்பிரப்பு ஒன்றே காப்பரப்பு எவ்வளவு காலமா இந்த இடத்துல இருக்கிறீங்க நான் சொந்த இடம் பூங்குடுதீவு சொந்த இடம் புங்குடுதே ஓ அப்புறம் இடம்பெயர்ந்து வன்னியில் இருந்தேன் நான் அப்புறம் வன்னியால் இடம்பெயர்ந்து இங்கே வந்து உங்களுக்கு பேர் என்ன எனக்கு விமலாதேவி விமலாதேவி இந்த முகவரி நாவக்குழி 300 வீட்டு திட்டம் நாவற்குழி 300 வீட்டு திட்டம் இந்த கால பகுதியில் இங்க வந்த நீங்க நாங்கள் 2000 ஆண்டு வந்து இது உங்களுக்கு சொந்தமான வீடு சொந்தமாக தந்தை அரசாங்கம் தந்தை அரசாங்கத்தால சொந்தமா தரப்பட்டிருக்கிற வீடு சொல்லுங்கம்மா நீங்களும் ஆறார் இந்த வீட்டுல வந்து இருக்கிறீங்க நானும் ஒரு ஏழாத மகள் உண்டு வயலில் போயிட்டாங்க மகன் உண்டு அவன் அப்பா அம்மா விட்ட போயிட்டான் மகன் உண்டு படிக்கிறேன் மகள் மூத்தவா கல்யாண்டி அப்பா அம்மா வீடு எங்க இருக்குது அது புங்கங்குளத்தில் இருக்குது என்ன இடம் புங்கங்குளம் புங்கங்குளம் அடே அப்ப இங்க இப்ப யார் இருக்கிறது நானும் அவாவும் இருந்தான் அவ போயிட்டா இயலாது சமைக்க இயலாது அப்போ நீங்களும் உங்களோட ஒரு இயலாத மகள் அவாக்கு என்ன பிரச்சனை அவாக்கு கையொண்டு வழங்கா கையுண்டு வழங்கா ஒரு கை இயலாது இயலாது மற்றபடி மூளை அதில் இல்லை ஒரு கை பிறக்கலாம் அப்போ இழுபட்டு போச்சு அப்போ இந்த சோர்ஸ் இழுபட்டு போச்சு சோறு இழுபட்டு கையுண்டே இயலாது கையுண்டு அறவே அது அதை செய்வா பெருசான செய்ய தலையில ஒன்றும் இருக்க மாட்டான் ரைட் அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா ஒரு எத்தனை தடவை அங்கே வந்த நீங்க நான் 2 தடவை வந்தேன் ஓ 2 தடவை வீட்டை வந்து வந்திருப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கம்மா எனக்கு கால் 2 மூட்டை அடியில் கால் 2 ஊட்டை சுகர் பிரச்சனை நினைக்கிறேன் இந்த 2 சைட்ல கிட்னி பிரச்சனை கிளினிக்கு கொப்பி இல்லாமல் இருக்குவாங்க உள்ளுக்கு இந்தாங்க என்ன எனக்கு இருக்கிறதுக்காமா சந்தோஷம் இது என்னதாமா இதுதான் எனக்கு கிளினிக்கு கொப்பி இது கண் தெரியாது குழம்பு எனக்கு தான் ஒரு கண் தெரியாது குழம்பு என்ன நடந்தது கை கால் எல்லாம் இது அங்கே வெண்ணில அந்த எரிகுண்டு உடைக்கிற வீட்டுக்கு மேலே விழுந்தது கரடி போக்கு சந்தின்னு கரடி போக்கு சந்தியில் எரிகுண்டு விழுந்தது அந்த நேரம் எரிகுண்டு விழுந்தது அதான் உடம்பெல்லாம் காயப்பட்ட நீங்களும் யாராருன்னு சொன்னீங்க ஒரு பிள்ளை இயலாத பிள்ளை மற்ற பிள்ளை கல்யாணம் செய்யிட்டா தம்பியோட பொம்பளை பிள்ளை தம்பி தான் படிக்கிறேன் அவருக்கு 17 வயசு அவருக்கு 17 வயது தம்பிக்கு 17 வயது அடுத்த ஒரு மகள் ஒரு ஆள் திருமணம் செய்துட்டா அடுத்த ஒரு கையில்லாத மகள் ஒரு ஆள் இருக்கிறா 20 வயசு இதுதான் அவர் காணாம போன மனுஷனையும் ராணுவம் கொண்டு போயிட்டது எழுதி கொடுத்துருக்குறோம் இன்னும் எங்களிடம் கணவர் ஏன் உங்களோட கணவர் அங்கே வெந்நீர ராணுவம் கொண்டு போயிட்டு கடைசி யுத்தத்தில் கலந்து கொண்டு கடைசியில் 97ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் கொண்டு போனோம் 97ஆம் மாதம் 5ஆம் தேதி கொண்டு போனோம் 7ஆம் அப்போ 97ஆம் ஆண்டே அவர் காணாமலாக்கப்படுற சம்பவம்ன்றது வந்து கனகாலமாக நடந்திருக்குது எங்களுக்கு இறுதி நேரம் காணாமலாக்கப்பட்டது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயமாக வந்து இருந்திருக்கு ஆனால் ஆரம்பத்திலேருந்து காணாமல் ஆக்கி கொண்டே இருந்திருக்கிறாங்களே என்ன அறுதலானுகள் கந்தசாமி குணசிங்கம் கந்தசாமி குணசிங்கம் வீட்டு திட்டம் நாவற்குழி கந்தசாமி அம்மா வந்து கண்ணாடி இது கண்ணாடி குடிய இல்லை கொழும்பு போச்சு தந்திருக்கு அது உண்டு பிஞ்ச செய்யலாம் அந்த கொழும்பு போச்சு கொழும்பு இல்லை கண்டிக்கு போச்சோன்னு கொப்பியில தாரிங்க சும்மா பாப்பேன் அழகா அதில் என்ன அழகா பார்க்கல வடிவா இருக்க அழுத்துக்கள் வந்து இதுதான் டயபிட்டிஸ் என்ன பேர் உங்களோட பேர் விமலாதேவி ரைட் அப்போ உங்களோட வருமானம் மெயினான வருமானம் என்ன வருமானம் நான் வேலைக்கு போனான் இவ்வளோ காலம் ஒரு வருஷமாக வேலை போடுறேன் இந்த வீடியோ பதிவு செய்து கொண்டு தானே இந்த வீடியோ பதிவு செய்யக்குள்ள எனக்கு உங்களை வந்து தெரியாது இப்போ அம்மாவை வந்து எனக்கு தெரியாது இப்போ அம்மாவுக்கும் ஒரு விஷயம் வந்து தெரியணும் இந்த போன் வச்சிருக்கிற டச் போன் வச்சிருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து வரும் இந்த அம்மா இப்படி சொல்லி இருக்கிறாங்க அம்மாவை வந்து பார்த்துட்டு வந்தது வந்து 2 காலும் இயலாத ஒரு நிலைமையில ஓட்டையா இருந்தது
அதோட 2 தடவை இங்க இருந்து எங்களுடைய பகுதிக்கு வந்து இறங்கி உள்ளுக்கு நடந்து வரணும். அவ்வளவு தூரம் வந்திருந்தா நான் வீட்டுல வச்சு யாருக்குமே எந்த ஒரு பதிவும் வந்து செய்யறேன் இல்லைன்னா அதை வந்து ஒரு தடவை ஒரு ஆளுக்கு செய்யக்குள்ள ஏராளமான பேர் தூரத்துல இருந்து வரினம் அப்படின்றத வந்து சொல்லி இருந்தேன். அந்த ஒரு இதை தவிர்த்து கொள்றதுக்காக இயலாத ஆக்களை எல்லாம் இழுத்து கொண்டு பஸ்ல போட்டு இழுத்து கொண்டு அப்படி பெருமளவு ஆக்கள் வர வழி. தம்பியுமா வீரர் அங்க போட்டோ இருக்கு. எங்களோட மகன் மூத்தவர். உங்களோட மகன் மூத்தவர் வீரராவ். இவர் எந்த காலப்பகுதியில? இப்ப கடைசி யுத்தத்தில் 88ஆம் ஆண்டு பிறந்தவர். என்ன கடைசி இறுதி நேரம்? அப்ப உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பேர். 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள்ல இப்ப உங்களோட கைவசம் 2 பேர். 2 ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளை. இது அரசாங்கத்தால கட்டி தரப்பட்ட ஒரு அரசாங்கத்தால கட்டுறேன். இப்படி தான் கட்டினது. இது அரசாங்கம் வேற காணேலியான்னு சொன்ன பதிவினா தந்தது. காணாமலாக்கப்பட்டன்னு சொல்லி தரப்பட்டது. ரைட். இப்ப என்ன கதையில விட்டுறாங்க கடைசியா என்ன கதையில கதை இதுல வச்சு கதை கட்டு கொண்டு இந்த கால் ஓட்டை என்று காட்டு. கால் ஓட்ட கால் பிரச்சனை சொல்லி தான் வந்திருந்தது. அப்ப இப்போ மகள் வந்து எனக்கு இயக்கம் இதற்கான போயிட்டு 97 அப்புறம் இயக்கம் என்னென்னா ஆமி கொண்டு போத்து வாங்கிட்டானே என்ன. அப்போ அதால் இயக்கம் கண்டு ஒரு படியான கல்யாணம் சந்தவை இயக்கம் காவல்துறையில் இருந்த படியான உண்டு. ரைட். சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா உங்களுடைய கணவர் முதல் கணவர் வந்து அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? அவருக்கு 5 பிள்ளைகள். அப்ப அவரோட நான் சின்ன பிள்ளைகள். அவர் அப்ப அந்த பிள்ளைகளோட இருக்க 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில உங்களோட கணவர் ஒரு போராளியா இருந்தார். நீங்க வன்னிக்குள்ள வந்திருந்தீங்க? வன்னிக்குள்ள நாங்க வன்னிக்கே இருந்தேன். வன்னிலாம் கல்யாணம் செய்தேன். வன்னிக்குள்ள கல்யாணம் செய்து வன்னியில இருந்து இந்த காயங்கள் துன்பங்களை சுமந்துதான் நீங்க வந்திருக்கீங்க. அப்ப அவங்களோட ஸ்டோரியை வந்து கேட்டா அவர் 97ஆம் ஆண்டு காணாம போயிருக்கிறார். அதுக்கு பிறகு இயக்கம் கொண்டு போவதை வாங்கிட்டாங்களே என்ன சிஐடி மேல். எங்க கொண்டு போவீங்க? தங்களோட ஆபீஸ்களுக்கு வந்து சைன் பண்ண கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கல என்ன உங்களை கொண்டு போவோம்? நீங்க பொங்கங்குளம் சந்தியில எல்லாம் இருந்த மாம்பழம் சந்தியில எல்லாம் சிஐடி ஆபீஸ். அப்ப நீங்க 2000ஆம் ஆண்டு இந்தியாவில் வந்தோடனே கொண்டு போத்து வாங்க. அப்புறம் 2000ஆம் ஆண்டு நீங்க அங்க இருந்து இங்க வந்து அவரை கட்டி அவர் போல என்ன காவல்துறையில இருந்தாங்க. அவரை கட்டி தந்தவ. காவல்துறையில இருந்தவர் எந்த காலப்பகுதியில கட்டி தந்தவர்? இவரை பிடிச்சி ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு கட்டி. 2 வருஷத்துக்கு பிறகு இயக்கம் பார்த்து இயக்கம் செய்து வைக்கிறார். இப்போ காவல்துறை தான் அவர் செய்து வச்சது. அவர் இப்போ எங்களும் பார்க்குறேன். அவர் கொஞ்சம் சுடு தண்ணி உழைச்சி பார்க்குறேன். எங்க அவர் அவர் இருக்கிறே உழைச்சி பார்க்குறேன். இங்கே இல்லை. அவர் அங்கே தங்களோட தாயோட இருக்கிறார். அப்ப நீங்க என்ன வருமானத்துல? நான் இவ்வளவு நாளும் இதுல வேலை செய்தேன். நான் இங்க வேம்பாடி பள்ளிக்கூடத்துல வேலை செய்தேன். என்ன வேலை செய்தேன்? கிளீனிங் வேலை செய்தேன். வேம்பாடி பள்ளிக்கூடத்துல இவ்வளவு காலமும் கிளீனிங் வேலை செய்து உங்களோட குடும்பத்தை வந்து கொண்டு வந்தீங்க. இப்ப என்ன செய்து கொண்டு? இப்ப வேலை இல்லை. கண் தெரியாது. கால் ஓட்ட இருக்கிறேன். மகள் போறவா அந்த இல்லாதவா அவள் பூவாள் சிங்கம் புத்தக சாலையே போவா. 500 ரூபா உழைப்பினா ஒரு நாளைக்கு தான். என்னால் இல்லாதானே சாப்பாடு கஷ்டமட்டு. அங்க போய் என்ன செய்யறவா? அவ அந்த புத்தகங்களை கணக்குகள் பார்ப்பா. ஓயல் எடுத்தவா. ஓயல் படிச்சிருக்கிறா? படிச்சிருக்கிறா. அங்க போயிட்டா? அங்க போய் வேலை செய்வா. 500 ரூபா கொடுப்பேன். இப்ப எங்க போயிட்டான்னு சொன்னீங்கவா? அதான் புங்கங்குளத்துக்கு போயிட்டா. சொல்லியதாகி போயிட்டா. நாங்க வேலை செய்யறோம். நான் இன்றைக்கு வருவேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியா நீங்க வருவீங்க? நேற்று என்னன்னு சொல்லி விட்டேன் வருவீங்கன்றது அம்பிகிட்ட கேட்டா நீங்கள் காலமாக அப்படி வேற இல்லை. அப்போ அவள் போயிட்டாங்க. ரெண்டு கொண்டு இது சோறு தந்தவ. இது சாப்பாடு இந்த குளியச்சோறு தந்தவ. அந்த அந்த அதில் ஒரு வீட்டில் கொடுக்குறோம். சங்கர் வீட்டை கொடுக்குறாடா. அங்கே 2 மாதம் வந்து எல்லாருக்கும் குளியல் சோறு மரக்கறியை போட்டு சோறு ஒரு ஏரியாக குழைச்சி அந்த வெள்ள பாதிப்பு இருக்கா? வெள்ளம் வீடு வெள்ளம் தான். எல்லாம் வெள்ளம் நின்று இப்போ தான் எல்லாம் அங்கே இந்த தலைவணி எல்லாம் அங்கே சுற்றியெல்லாம் எரிஞ்சு கிடக்கலாம். வெள்ளத்துக்கு இடம் தேனி வெயில் வச்சா தானே எப்போ நடக்கலாம். இதுல இது ஒரு சின்ன துண்டு காணி தானே? நம்ம சின்ன துண்டு காணி தான். திட்ட வீடுகள் தானே? திட்ட வீடு
அப்போ இபிடிபி தானே கொடுத்தவன். இது வந்து அரசாங்கம் கொடுத்தது. அப்புறம் இபிடிபியெல்லாம் கொடுத்தது வீட்டு திட்டம் அப்போ 3 லட்சம் கொடுத்தாங்க. 3.5 லட்சம் ஒரு ஆளுக்கு. இந்த 2008 2008 கொடுத்த திட்டம். 2008 அம்மாவுக்கு வந்து திட்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அம்மாவோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லாத நோய் இல்லைன்னு சொல்லலாம். முழு நோயும் கிடக்கு. கண் பிரச்சனை இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குது, அதே நேரம் கால் பிரச்சனை இருக்குது. டயபெட்டிக்ன்றது வந்து சுகர், சர்க்கரை வியாதி. வெளிநாட்டில் உள்ளாக்கள் வந்து இந்த சர்க்கரை வியாதி சுகர்ன்னு சொன்னா கோவப்படுவாங்க. டேய் நாங்க அதுக்கு குளிசையை போட்டுட்டு தான் நாங்க இங்க வந்து வெளிநாடு வேலைக்கு வந்து போய் கொண்டு எல்லாருமே சொல்றது. ஆனா அம்மாட நிலப்பாட்டுல வந்து இப்ப அம்மா வந்து சுகர் அதை கடந்து அவ வந்து பாக்குறதுக்கு 2 கால்லையும் பெரிய பெரிய ஓட்டை. அப்ப அது ஓட்டை வர்றதுக்கும் காரணமுமா இப்போ வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல ஆக்களாக இருந்த கொஞ்சம் பேர் இங்கே வரினா சில ஆக்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் நெருங்கின வட்டங்களை வந்து போய் பார்க்கக்குள்ள டேப்லெட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. சுகருக்கும் இதுக்குமான டேப்லெட்டை ஒவ்வொரு நாளுமே எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு காலில் ஓட்டையோ இல்லாத சில பேருக்கு அப்படி இல்லை, சில பேருக்கு வரையில புதுசா பாவிச்சோன்னு தான் இருக்கிறோம். ஏன்னா காலெல்லாம் வெட்டி ஆப்ரேஷன் செய்தா ஹாஸ்பிட்டலில். நீங்க முதல்ல இந்த இதெல்லாம் எல்லாம் வெட்டி எல்லாம் பாய்க்கால் மாதிரி பிள்ளாந்து எல்லாம் வெட்டி எல்லாம் செய்தவங்க. பிறகு 2 கால்லையும் பிறகு இந்த சப்பாத்தி இல்லாட்டி நடக்கிற கஷ்டம் ஓட்ட தானே. அப்போ நடக்கிற கஷ்டம். இந்த சப்பாத்தை போட்டணும் தான் எங்கேயும் போகிறோம். இப்போ வெள்ளத்துக்கே நிற்க இந்த சப்பாத்தை போட்டுக்கணும் தான் நிற்கிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட வந்துட்டு அப்புறம் ஏஜிஎஃப்ஸுக்கு போனான். வெள்ளம் படுக்கையிலா உள்ளையிலான்னு கதைக்க அவங்களும் ஒன்றுமே தெரியல. பதிஞ்சிருக்கிறாங்களா இன்னும் பதியவே நானும் வந்து இப்போ இப்போ எங்கட பக்கங்களில் வெள்ளம்ன்றது இல்லை. வெள்ளத்துக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் போகையில் ஏன்னு சொன்னால் வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசாங்கம் ஒரு இடத்துல கூப்பிட்டு அவைகளுக்கான சமையலை வந்து செய்யறேன்னு சொல்லி அவரிடம் வந்து செய்யக்கல. ஓகே, ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாவே இப்போ அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையில எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து தேவை இல்லை. அதை கடந்து ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் அப்படி கஷ்டப்படின மட்டும் அவைகளுக்கு உதவி செய்யறதுக்கு அதை போய் பார்த்து செய்யணும் மட்டும். மற்ற பொதுவாக இருக்கிற மக்களுக்கு அது அரசாங்கம் தான் அரசாங்கம் செய்யற வேலையில போய் நாங்கள் மூக்க நுழைக்க கூடாதுன்றதாலேயே அந்த இடங்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும், இதுக்கு அந்த உதவி செய்யலாமே இந்த உதவி செய்யலாமேன்னு சொல்ல. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையில் சில பள்ளிக்கூடத்துக்கு உதவிகள் கேட்பாங்க. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையில நாங்கள் எங்கட தலையில தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கடந்து இவ்வளவு மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கணும், அவைகளுக்கு உதவி வழங்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் இப்போ அம்மா தேடி வந்திருந்தா நாவற்குழி, அப்போ யாழ்ப்பாணம் சைட்டுக்கு நான் வந்து பெருசாக வர்றதில்லை. என்னென்னா இங்காலையும் உதவி வழங்குற ஆக்கள் வந்து இருக்கணும். அப்போ அவங்கள பார்க்கட்டும், அவங்கள்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். இங்கே கஷ்டத்தில் இல்லையான்னு கேட்டால் இங்கே யாழ்ப்பாணத்திலே சில முக்கியமான இடங்களில் வந்து கஷ்டத்தில் இருக்கணும். அதே மாதிரி இந்த மழையால் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் அப்படின்றத வந்து சொல்லலாம். எங்கட பகுதியில் வந்து வழக்கமாக ஒவ்வொரு மேரிலையும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட், அந்த மாதிரி ஒரு சூழல் தான் காணப்படுது. இந்த முறை யாழ்ப்பாணம் பாட்டு மோசம். கடுமையாக எல்லா வீட்டுக்கையும் தண்ணி, ஒரு வீட்டுக்கையும் தண்ணி இல்லையான்ட்டு. இது அவங்க வெட்டி விட்டு அந்த படியில் வந்து அதில் வெட்டினாங்க. இடுக்கை இல்லாத வெள்ளமடா தண்ணியை காலை இல்லாத திரும்ப போகுது சாக போகிற இடம். அந்த வாய்க்காலம் எல்லாம் வெட்டி விட்டாங்க, அதுதான் தண்ணி ஓடிட்டு. இப்போ நீங்கள் சொல்கிற தகவல் எல்லாமே உண்மையை தவிர ஒன்றும் இல்லை. நான் உங்களோட இது பார்க்குறேன் நன்னடைகளும் சரியோ, என்னென்ன நடக்குது, என்னென்ன செய்கிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன வாரீங்க, இந்த சகலதும் பார்க்குறாரு, பாட்டம் பார்க்குறது எல்லாம் பார்க்குறோம். முழு கூட நிகழ்ச்சி முழுக்க எங்களை தம்பி போட்டு கழிஞ்சு வர காத்திங்க என்ன வார்த்தைகளும் கொண்டு போய் பார்க்குறேன். ஓயல் படிக்கிற மகன் அவர் நடையிலும் பார்ப்பார், பார்த்து சொல்லுவார். கார்த்திகண்ணன் நிற்கிறேன், கார்த்திகண்ணன் அவர் வன்னிக்கு போட்டு அம்மம்மா இருக்கிறா வெந்நீரை. அம்மாண்டா தங்கச்சி எங்கட அம்மா எனக்கு 1 வயது அம்மா செத்துட்டா. அம்மாண்ட தங்கச்சி தான் எங்களை வளர்த்தவன். அவன்கிட்ட போட்டேன். இங்கே வெள்ளம் பண்ணோன்னா அவர் அங்கே ஓடிட்டேன், அங்கே போயிட்டார். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவின் ஊடாக யாராவது வந்தால் தான் உங்களுக்கு உதவி. அப்போ நீங்கள் என்ன உதவியை எதிர்பார்க்குறீங்க? இப்போ இவ்வளோ காலம் அவளோட பிரச்சனையில் வந்து சொல்லியிருக்கிறா தான் ஒரு ஸ்கூல் எந்த ஒரு ஸ்கூலுக்கு கிளீனிங் வேலைக்கு போனோம்னு சொன்னீங்க. வேலைக்கு போனது அவளோட முதற் கணவர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு திருமணம் கொண்டு இயக்கத்தால் வந்து செய்து வச்சிருக்கணும்.
அதுக்கு பிறகு அவர் அவர் சரியான பொறுப்பான ஆள் இல்ல, பொறுப்பான குடிக்கிறா கொள்றது அது எப்ப இருந்தோம் இப்ப இல்ல, முதல்ல இருந்தே அவர் அப்படித்தான். நான் கொண்டு இழுத்த வேலைக்கு போய் அங்க போய் எங்க கேட்டாலும் வேலைக்கு போடணும். வீட்டு வேலைக்கும் போவேன். ஒரு வீட்டு 5 வருஷமா நின்றேன் ஒரு வீட்டு. அதே உங்களுக்கு எனக்கு 53 வயசு. 53 வயது. அதாவது அந்த எரிகுண்டு தாக்கத்துல வந்து பாதிக்கப்பட்டதால அதுக்காக எடுத்தே உடல்ல இப்ப கிட்னி பிரச்சனை, கண் பிரச்சனை என்று சொல்றோம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. அதுக்காக டேப்லெட்டுகள் அதுக்காக பாவிச்ச ஒரு செயலால அந்த எஃபெக்ட் வந்து கடைசியா வந்து வரும். எரிகுண்டு பாவிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இடம் இந்த வரைக்குள்ளேயே எரிகுண்டு வந்து எங்களோட இடத்துக்கு பக்கத்துல விழுந்து எரிஞ்சது சட்டாண்டு. அப்ப அந்த எரிகுண்டோட தாக்கம் வந்து தெரியும். அப்படி படாரண்டு பத்தி கரடி போக்கு தந்திலான் இருந்தனாங்க. அந்த அரச மரத்து அடியில கொட்டிடலாம் வீடு இருந்தனாங்க. அதெல்லாம் வந்து அந்த அங்கே இருந்த இடத்துல எங்க ஆனரவு பக்கம் வந்து விழுந்து சட்டன்னு பத்தி எரியும். அது ஒரு கெட்ட சாமானம். அப்படி இருக்கிற இடம் ஃபுல்லாவே ஒரு பீஸ் மாதிரி போய் விழுந்த இடங்கள்ல எல்லாம் இருந்து நெருப்பு பத்தி. அதுக்குள்ளதான் அவற்ற தம்பியாரோட எரிஞ்சு செத்தவன். அது மின்னல் அந்த வளவுக்குள்ளேயே முதல் மனுஷன் தம்பியாருக்கு மின்னல் விழுந்து அப்படியே மாடு அவர் எல்லாம் அப்படியே கரிப்பு உழுதண்ணி கேக்கு காணாமல் போனவற்ற தம்பி. அதே இடத்துக்குள்ளதான் உங்களுக்கு செல் விழுந்து. அது ராசி இல்லாத ஒரு காணிங்க. நெகட்டிவிட்டி, பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த நல்லது கெட்டது. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா கெட்ட ஆற்றல் நிறைஞ்சிருக்கும், சில இடங்கள்ல நல்ல ஆற்றல் இருக்கும். அதான் அந்த கோயில்களை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு நல்ல ஆற்றலை உருவாக்குறது. அப்ப அங்க போனா எங்களோட திங்கிங், எங்களோட யோசனைகள் எல்லாம் அது சார்ந்ததா வந்து இருக்கும். அது அடுத்த சப்ஜெக்ட். அப்ப நீங்க வந்து இப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா சகல பிரச்சனையும் தெரியும். பார்த்து எப்ப முடிவெடுத்த நீங்க என்ன கூப்பிட்டு உதவி கேட்கணும், என்ன உதவி கேட்கணும் முடிவெடுத்த? கண் தெரியாம வரவே நான் உதவி கேட்க விழிக்கிட்டேன். அப்ப தம்பி சொன்னேன், அம்மா கேட்காதீங்க, எல்லாரையும் வச்சு போட்டோ வீடியோ எடுப்பேரம்மா, நான் படிக்கிறேன் அம்மான்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீ படித்தா கஷ்டத்தில் படித்தா என்ன செய்யறது, கஷ்டத்தில் வாழையிலாக தானே தம்பின்னு சொன்னேன். சரியம்மான்னு சொன்னேன். ஆக்கள் பார்த்துட்டு தங்க நக்கல் அடிப்பாங்களாம், பகுடி பண்ணுவாங்களாம்னு சொன்னேன். அவர் தான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணி இருக்கிறார் ஓயல், இந்த நாவுக்குழிக்கு. 8 மாதம் 8 பாடம் பாஸ் பண்ணியிருக்கிறேன். 8 பாடம் பாஸ் பண்ணியிருக்கிறார். கட்டிக்காரன். அப்போ மகன் படிச்சு வந்தாருன்னா ஓகே. இப்போ சரி, இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறோம். சரி, இந்த அம்மாவுக்கு ஒரு உதவி ஒன்று செய்வோம்னா என்ன மாதிரியான உதவியை நீங்கள் எதிர்பார்த்து? எனக்கு இப்போ கண் செய்துட்டா தம்பி, நான் வெயில் உழைப்பேன், எனக்கு கேரண்டி இருக்கு. நான் ஏதோ சாகு மட்டும் உழைச்சி சாப்பிடுவேன். அவ்வளவு தத்துவம் என்னிட இருக்கு. எங்கே சமைக்க போனாலும் 30,000 சம்பளம் தருவினேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபா படி 30,000 தருவினேன். அதை நான் வீட்டை கொண்டு ஓடுவேன். எனக்கு எதுவும் மற்ற அந்த சமத்தி இது தருவாங்க, அதுகளை வச்சு இல்லை, நான் அதோடைய கொஞ்சம் வைப்பேன். பிரச்சனை இல்லை. கண் தேவைதான்ட்டா. கண் என்ன பிரச்சனையா? கண் ஆப்ரேஷன் செய்ய கொழும்புக்கு போகணும். ஆப்ரேஷன் செய்ய கொழும்புக்கு போகணும். எப்போ உங்களுக்கு சொன்னது? இந்த தந்திரிக்கணும். அந்த கிளினிக்கு கொப்பியல் எல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன தேவையா இருக்குது? அதுக்கு போக்குவரத்து காசு வந்தால் எனக்கு. போக்குவரத்து காசுண்டா இவ்வளோ மாதிரி முடியும்? தெரியல, இவ்வளோண்டு எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் கொழும்பு போய் வந்ததும் இல்லை. நீ அங்கே நிற்கக்குள்ள எனக்கு. இப்போ உங்களோட குடும்ப வருமானம்ன்றது வந்து மெயினாக வந்து பார்த்தா உங்களோட மகள் இங்கே ஒரு புத்தக சாலைக்கு போய் புத்தகங்கள் அவள் தான் உடச்சி பார்க்குறாள். அவளுக்கு சம்பளம், ஒரு நாள் சம்பளம் வழங்கப்படுற சம்பளம் 500 ரூபா. 500 ரூபா சம்பளத்தை வச்சு கொண்டு தான் நீங்கள் வந்து இங்கே அந்த இப்போ எங்களுக்கு அந்த இது தாராங்க தானே, சமத்திய அந்த நிவாரணம், அந்த இது தாரவங்க நலிவிட்டு ஒரு காசு 8,500 ரூபா. நலிவிட்டு ஒரு காசு 8,500 எனக்கு தர. மகளுக்கு ஊனமிட்ட காசு கொடுக்குறது, அதுவும் கொடுக்குறது. அதுவும் அவங்களுக்கு ஒரு மாத வருமானம் ஒன்று இருக்கு. அவாக்கு 7,500 ரூபா, எனக்கு 8,500 ரூபா. 8,500, அதில் ஒரு 16,000, இங்கே 500 ரூபா சம்பளத்துக்கு அந்த 2 இதையும் சேர்த்து வச்சு சமைக்கிட்டு ஒரு மாதிரி குடும்பத்தை கொண்டு படிப்பிச்சு கொண்டு அவரையும் படிப்பிச்சு கொண்டு அவற்றை சேவையையும் பூர்த்தி செய்யத்தானே பூர்த்தி செய்து கொண்டு அடுத்தது இதையும் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போ மக்கள்கிட்ட வெளியே உள்ள மக்கள்கிட்ட எதிர்பார்க்குற உதவின்றது வந்து இந்த கண் ஆப்ரேஷனுக்கு. அதுக்கு எனக்கு இப்போ என்னென்னா, நாங்கள் இப்போ கோழி, இறைச்சி கோழி இங்கே விற்கலாம். இறைச்சி கோழி எங்கே வளர்க்க இருக்குது? இதெல்லாம் போட்டு விற்கணும். இதில் போட்டு இதில் உடனுடனே வேண்டி விற்கணும். உடனுடனே வேண்டி விற்கணும். இல்லை, கூட்டில் கோழி குஞ்சு வேண்டி விட்டுட்டா
வேண்டி விட்டுட்டு அதாவது நீங்க வளர்ப்பு செய்யறத பற்றி யோசிக்கல, வளர்க்குறாக்கள்கிட்ட இருந்து வேண்டி இறைச்சி கொண்டு விற்கிறாங்க தானே, கொழும்புலேருந்து இறைச்சி கொண்டு தராங்க, அவங்கள்ட்ட வேண்டி உரிச்சு அந்த அந்த நேரத்துக்கு மட்டும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறும் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், சனி ஞாயிறும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப இறைச்சி ஒரு தொழில் செய்யறாங்க, இறைச்சி கோழி செய்யலாம். என்னோட மாதிரி கையில நிதி இருந்தா அந்த தொழில செய்யலாம். அது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. சரி, அம்மாட்ட இருக்கிற ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இடாமன்னு சொல்லி இல்லை ஒரு சின்ன இடம். இப்போ அதில் இப்போ இந்த கொழும்புல இருந்து தொகையாக ப்ரோயிலர் கோழி வந்து அங்கே இருந்து வரும் வளர்ப்பில். இங்கே எங்கட ஆக்கள்கிட்ட உற்பத்தி காணாத ஒரு காரணத்தால் குருநாகல் அங்கால சைட்ல இருந்தால் கூடுதலான ப்ரோயிலர் கோழி வந்து வர்றது. ப்ரோயிலர் கோழியில் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வளர்ப்பில் ஒரு நல்ல நிறைய ஒன்று தரும். அப்புறம் அடுத்த வளர்ப்பில் அந்த வளர்த்த வேற தாக்கி விட்டுரும் பயங்கரமாக, நிறவிழாது அவன் கொடுத்த மேசுக்கேட்ட அந்த ஒரு இது கிடைக்காம. சில பேர் அந்த எல்லா தொழிலையும் ஒரு ரகசியம் இருக்கும், அதை கற்றுக்கொண்டவன் அதற்கு ராஜாவாகி செய்ய வலிக்கிடுவான், மற்றவன் இடையில வந்து அதை கற்றுக்கொள்ள முடியாம வெளியே போய். அப்ப அதால தான் வெளி மாவட்டத்துல இருந்து கொழும்பு சைட் குருநாகல் சைட்ல இருந்து இங்க பெருமளவான கோழி வந்து ப்ரோயிலர் கோழி உற்பத்தியில வந்து வர்றது. அதை நீட்டா உற்பத்தி தெரிஞ்சு கொண்டு ஒரு ஆள் இங்க வந்து செய்யுமாங்க, இங்கேயும் அதுவும் ஒரு பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும். அப்ப அம்மாட ஐடியாவில் வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறத பற்றி ஐடியா இல்லை, அவன் சொல்ற விஷயமும் சரி. இப்போ கோழியை வண்டியாச்சு, கோழி விற்பனைக்குன்னு சொல்லி இறைச்சி இருக்குன்னு சொல்லியாச்சு, இறைச்சியோட அங்க எடுத்து போட்டு நாங்கள் உரிச்சு கொண்டு இல்லை இங்கே இருக்க சனம் வரும், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சனம் வருமோ இங்கே வச்சு நம்பிட்டு போட்டு நாங்கள் முதலையும் தாக்காம அந்த முதலை எடுத்து அப்படியே வச்சுட்டு அடுத்த முறை வரைக்கும் அந்த கோழியை கொடுத்தா அந்த லாபத்தை எடுத்து சாப்பிடலாம். சரி, லாபத்தை எடுத்து சாப்பிடலாம், அந்த முதலை தாக்கக்கூடாது, முதல் தாக்கினா அப்புறம் அழிஞ்சு போகும். அப்படி தொழில் பண்றதுக்கு அப்ப இவ்வளவு காலம் நீங்க அங்க வேலை செய்யக்கல, இது செய்யக்கல, நான் கோழி வளர்த்தேன். கோழி வளர்த்த நான் கூட்டோட அப்படியே மலைக்கு வந்து யூரியா வைக்கல வச்சு அள்ளி கொண்டு போட்டேன். கல்லர் இங்க ஒன்றுமே வச்சிருக்கேன், பச்சை கல்லர் இதுல போட்டுட்டு அதுல ஒரு சாமான எடுக்க. அதுல பச்சை கல்லர்ன்றது வந்து காஞ்ச கல்லர் இருக்கிறாங்க, இது நல்ல பச்சை ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. உடன் சின்ன சின்ன படிகள் கல்லறைன்னா சின்ன சின்ன படிகள் கலவரத்து கொண்டு கஞ்சா வளர்த்துரும். கஞ்சாவை கொண்டு போய் அப்படி ஒரு கோழி அப்படியே கூட்டோட கொண்டு போயிட்டா நான் கோழியாக காண 2 கோழியாக கத்தி கொண்டு போக அதில் ஆமி நின்றவன். அப்போ ஆமி சொன்னான், அம்மா கொக்கோ கொண்டு போகிறான் இஞ்சாலின்னு காட்டி ஆமி சொல்கிறான், பேக்கோட கொண்டு போகிறான். பிறகு நாங்கள் பொழுது கறவிட்டு பிறகு பொழுது கொஞ்சம் காசு வேண்டி தந்தோம், அவங்கள பிடிச்சிட்டு. சரி, அப்போ அம்மாட நிலப்பாடு வந்து அப்படி இருக்குது. இப்போ தனியாக இருக்கிற ஆக்கள்கிட்ட பிரச்சனை அதுதான், ஒரு கல்லர் கொண்டு போயிடுவாங்க. இந்த கொஞ்சம் கல்லர்ல துணிஞ்ச கல்லர் இருக்கிறாங்க, பொம்பளை ஆக்கள் இருக்கிறேன்னு சொன்னா நம்பி இறங்குவாங்க, கூப்பிட்டா கத்தினா ஓடலாமன்ற ஒரு நம்பிக்கையில் இறங்குற பாட்டி இறங்கி அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு ஓடி இருக்குது. அப்போ அம்மா அதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறா. இப்போ நான் செய்யாத தொழில் இல்லை, அப்போ நான் எல்லா தொழிலும் தேங்காய் எடுத்து வியாபாரம் செய்யறேன், நான் எல்லாம் 7 மண்டா எல்லாம் செய்வேன். கடும் உழைப்பாளி நான் உழைப்பேன். மற்ற சாப்பாடு செய்து கடைகளுக்கு கொடுப்பேன், இடியப்பம் வைப்பேன், பலகாரங்கள் எல்லாம் செய்வேன், கடைகளுக்கு போடுவேன். நான் இந்த கேண்டீனுக்கெல்லாம் போட்ட ஆள், எங்கள் இந்த கச்சேரி கேண்டீனுக்கெல்லாம் இடியப்பம் விடிய 4 மணிக்கெல்லாம் இடியப்பம் கொண்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு அப்புறம் அவைக்கு அங்கே சொதியும் சம்பளம் முடித்து கொடுத்துட்டு வருவேன். அப்படி செய்தேன்னா இப்போ கடவுளை என்ன இப்படி போட்டு வச்சுக்கிறேன். நான் ஒரு டைம் அருமைக்கும் போகிறேன், விஜய்க்கும் போகிறேன், கேட்கவும் போகிறேன். நான் சாக மட்டும் உழைச்சி தான் சாப்பிடுவோம் மாட்டாதான் என் கருத்து. ஆனால் இப்போ 2 தடவை என்ன தேடி வர வேண்டிய ஒரு விருப்பம் இல்லை உங்களுக்கு? ஆரம்பத்திலிருந்தே விருப்பம் இல்லை, 6 டைம் போய் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்யற கேட்டோம், என் பிள்ளைகளுக்கும் விருப்பம் இல்லை, கேட்கறது பார்க்கறது எல்லாம் விருப்பம் இல்லை. அங்கே போகாது அம்மா, இங்கே போக இந்த இவ பிச்சைக்கு போகிறவா இல்லாடாம. அப்போ தம்பி ஐயோ அம்மா இன்னும் கையெழுத்து கும்பிட்றோம், பிச்சைக்கிட்டே போகாத, கஞ்சியத்தை தானே குடிச்சிட்டு கிடப்போம். அந்த கேவலத்தை மட்டும் செய்யாதே அம்மா, அப்புறம் நான் வளர்ந்தா நீங்கள் இப்போ பிச்சை எடுத்து அப்புறம் வடு இருக்குமாம்மா, அந்த வடுவில் எங்களால் வாழ இல்லாத. அப்போ அப்படி ஒரு மனநிலையில் அம்மா வந்து இருக்கிற அம்மாவோட மனநிலை வந்து வழங்கி இருக்கும். அப்போ அப்படி இருந்தும் நான் நேற்று வந்து பார்த்துட்டு சொன்னான் போங்க இன்றைக்கு நான் வாரணுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து வர வேண்டியதுக்கான காரணம் வந்து கணவரும் இல்லை, தான் ஒரு இயலாத பிள்ளையோட இருப்பதா வந்து தெரிவிச்சிருந்தா. அப்போ இயலாத பிள்ளை கொஞ்சம் இப்போ வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டியில தான் இருக்குன்றது எனக்கு தெரியாது. பிள்ளைன்னா அறிவு நினைவுல அப்படி என்று இல்லை, அவனால இவருக்கு தெரியும், தம்பி தெரியும் இல்லை. அப்ப அவாக்கு வந்து சொன்னா கொஞ்சம் ஒரு கை மட்டும் எல்லா செயல்பாடுகளும் அவர்தான புள்ள, அவர்தான பொம்பளை புள்ள. அப்படியா? எனக்கு தெரியல. அம்மா
தன் பிள்ளை இப்போ அவள் தான் உழைச்சி இந்த பொம்பளை பிள்ளை தான் உழைச்சி அம்மாவோட குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்குது. இப்போ அவளுக்கு வந்து கண்ணாடி பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்கு இப்போ கொழும்பு வலிக்கிடுவோம்னு இருக்கிறீங்க. தண்ணி பற்றினோன்னா போக மாட்டேன். தண்ணி பற்றினோன்னா நான் கண்டிக்கு போய் வந்தேன். நான் அவங்க சிங்களம் தானே ஒன்றுமே விளங்க இல்லை. நாங்கள் கண்ணை கலட்டி பூட்டி விட்டா நீங்கள் கண்ணை கலட்டி போட்டுருவேன். கண்ணை ஆப்ரேஷன் செய்யணும். ஆப்ரேஷன் செய்யறா டாக்டர் கையில் கொடுத்துட்டா அப்புறம் என்ன பிரிச்சு வேலை அவங்க அந்த கற்றல் உடைக்கணுமா. இங்கே தான் சும்மா செய்யறாங்க. 2 தரம் போய் திரும்பி வந்துட்டேன். செய்யணும் அந்த உள்ளுக்கு கற்றல் வளர்ந்துருக்காம அந்த கற்றல் வளர்ந்த மிஷின் இங்கே இல்லையா உடைக்கிறது. கற்றரை சவு இல்லை இல்லை அதண்டா உரிப்பாங்களே. இது வந்து ஏதோ கல் மாதிரி படந்து போயிருக்கு. உள்ளுக்கு படந்து போயிருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அது கிடைச்சிருக்குள்ள நீங்க போய் நான் உழைக்க வழி கேட்டுருவேன். எனக்கு அடுத்த வீட்டை போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. கையேந்திரதுல ஈடுபாடு இல்லை. அவாக்கு வந்து இது இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உதவியை கேட்டு என்னட்ட வந்து வந்திருக்கிறா. நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு உதவி ஒன்று செய்து விட்டா சந்தோஷம். சந்தோஷம். பிறகு நீங்கள் அவைகள் எதுவும் தந்தா உதவி தந்தா கொண்டாந்து நீங்க கோழி கூட்டுக்கு ஆரம்பத்தை செய்து தந்துட்டு போங்க. இறைச்சி வியாபாரம் அந்த இறைச்சி கோழி வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவருக்கு உண்மையிலேயே பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறா. போரால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறா. முதல் கணவரை வந்து இழந்திருக்கிறா. வாழ்க்கை சில்லாபல்லமாக்கப்பட்டிருக்கு. வேற வாழ்க்கை வந்து யுத்தத்தால சில்லாபல்லமாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அப்படியே வந்து அதுக்கு பிறகு இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இந்த எரிகாயங்களை வந்து பார்த்தா நான் இந்த இதை பார்த்துட்டு தான் முக்கிய ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்ததுக்கான காரணம் காலில் புண் அதே நேரம் இதுல கழுத்து விடம் இப்படியே ஃபுல்லா எரிஞ்சு இழுத்துருக்கு. அப்ப இந்த எரிகுண்டுலையும் வந்து அதுவும் யுத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறா. சில பேர் கொழுப்புல தாங்களை மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்தி கொள்றது அப்படியான ஆக்களையும் பார்க்குறோம். அப்படியான ஆக்களும் இருக்கிறாங்க. அவங்கள கண்டுகொள்றது இல்லை. நாங்கள் வந்து என்னாவது தாங்களே தங்களோட உடல் அணியாமாக்குறோம். இது வந்து ஒரு யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறா. அதே மாதிரி அவட ஒரு இல்லாத பொம்பளை பிள்ளையோட இருக்கிறார். மற்றது படியன் வந்து இருக்கிறார். அவரும் வந்து பார்த்தா ஒரு படிக்கிற படியன் நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கிறார். அப்போ அவரும் படிப்பை குழப்பிட்டு வேலைக்கு போக முடியாது. அப்போ இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போய் கட்டாயம் இது செய்வாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் வந்து எல்லாமே நெருக்கமாக இருக்கிறதால அங்கே ஒரு அண்ணன் பார்த்து கொண்டு இருக்கிறார். இங்கால ஒரு அண்ணன் பிடிப்பு பார்க்கணும். என்ன செய்யணும், இது செய்யணும், என்ன குடிக்கணும், என்ன வெறினோம் தான் என்ன நடக்கும். மாப்பிள்ளை புதுசா ஆக்கள் வந்திருக்கணும். வாட்ட ஆறாக்கள் வியல் அந்த ஆராய்ச்சி ஆர்வம் நல்லா இருக்கும். அது தகவல் அறிஞ்சு பார்த்துருக்குறீங்களா? பக்கத்தில் உள்ள ஆக்கள் தகவல் அறிஞ்சிட்டு அப்புறம் அடுத்த விட்ட போய் சொல்றது. கண்ணா கொடுத்து கொண்டு நிக்கிறது வேலையில. என்ன நடக்குது, என்ன குடிக்கணும், என்ன வைக்கணும், ஏன் வந்த வேண்டத விசாரணைக்கு தான். இப்போ உங்களோட இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அடுத்த இடத்துல போய் சொல்றது. என்ன வந்த விட்டு ஒரு ஆள் காரில் வந்த கன பேர் வந்து நிற்கணும், என்ன பிரச்சனைக்கு வந்துட்டணுமோ தெரியலைன்னு சொல்லிடணும். அதுதான் நடக்கும். இதுதான் எங்க ஐயோ நமக்கு ஐயோ எங்களை விட்டு ஜோலியே எங்களுக்கு பார்க்க வழி இல்லை. அடுத்தவன் விட்டு ஜோலிக்கணுன்ட்டு என்ன செய்யறது? அந்த அனுபவம் விளங்கல நல்லா இருக்கும் இது. சரியோ சரி, அம்மாவுக்கு ஒரு உதவியை வழங்கி விடுவோம். இந்த பேர் விருத்தை மட்டும்தாங்க. அம்மாவோட பிரச்சனை உண்மையானது. இப்போ அம்மாவுக்கு அந்த பிரச்சனையை கருத்தில் எடுத்து நம்ம என்னால் இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பஸ் செலவுக்கு தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே செய்ய போறீங்க. போக்குவரத்து செலவு இதுகளுக்கு கையில் ஒரு கண் மட்டும் சரியாயிட்டேன்னு சொன்னால் எல்லா மிச்ச பிரச்சனையெல்லாம் நான் பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லியிருந்தா. நிவேதான்னு சொல்லக்கூடிய வாட 17வது பிறந்த நாள். நிவேதான்னு சொல்லக்கூடிய பிள்ளையோட 17வது பிறந்த நாள் 27/10/2024 சுவிஸில் அவட அந்த பிறந்த நாள். இந்த நிவேதாவோட பிறந்த நாளை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய தாய் தந்தையரால் வந்து வழங்கப்பட்ட பணத்தில் இருந்து உண்மையிலேயே தேவையுடைய கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லியிருந்தா. அதில் இருந்து ஒரு பகுதி அந்த அவை தந்த பணத்தை வந்து அம்மாவுக்கு வந்து கொடுக்குறேன். அம்மா இதற்கு எண்ணி எவ்வளோ பணம் தந்திருக்கணும்ன்றதை நீங்கள் தான் சொல்லணும். நிவேதா 17வது பிறந்த நாளில் சுவிஸில் இருந்து தரப்பட்ட பணம் 60 வடிவாண்ணுங்க. 5 10 15 20 25 30 35 40 45 50 சரிதானே? அப்போ 50,000 ரூபா பணத்தை நிவேதா என்று சொல்லக்கூடிய வாட அந்த பிறந்த தினத்தில் தரப்பட்டது. அவாக்கு வந்து எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம். வேற என்னம்மா சொல்ல? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை கோடி காலம் வாழவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அம்மா மனதார வாழ்த்துறார். என்னம்மா? சந்தோஷம் தானே? நீங்க இப்ப இதை கொண்டு போய் கண் ஆபரேஷன் வேலையை வந்து பாருங்க. என்ன மாதிரின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாட அந்த தேவையை பொறுத்து கேட்டிருந்தா அப்ப அந்த தேவையை இது செய்யற விதமா கொடுத்திருந்தாங்க.
யாராவது உறவுகள் உங்களோட நிலப்பாட்டை புரிஞ்சு கொண்டு உங்களுக்கு முன் வந்து உதவி செய்தா அந்த உதவியை வந்து பெற்று தருவனமா இதை வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட பிரச்சனையை பார்க்கறதுக்கு பாருங்க. அவ என்ன தேடி வந்திருந்தா அது எனக்கும் ஒரு மன உறுத்தலா வந்து இருந்தது. இவ்வளவு கஷ்டம் உள்ளுக்கு இறங்கி அந்த இயலாத காலோட நடந்து உள்ளுக்கு வந்திருந்தா. அப்போ அந்த 2 தடவை வந்துட்டான்றதால ஒரு மனதுக்கு கஷ்டமா இருந்தது. அப்போ அதுக்காக தான் இன்றைக்கு வந்தேன் நான். எனக்கும் ஒரு மனதுக்கு சந்தோஷம். வாரணமா நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்